இருக்கு. அதாவது இன்று தாவேகாவுடன் அதிமுக கூட்டணி வைத்தால் ஒரு கேள்விக்குறி, பல விமர்சனத்திற்கு ஆளாகும். இதுவே தேர்தலுக்கு ஒரு மாதத்திற்கு முன்பு இந்த கூட்டணி அமைந்தால் விமர்சனங்கள் குறைவாக இருக்கும், வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும்ன்ற ஒரு விமர்சனம் இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது நீங்கள் வெளியேறினாங்கன்னாலே உங்களுடைய பாதி விமர்சனங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடுறீங்க. பாஜக கூட்டணியிலேருந்து அதிமுக வெளியேறினாலே இவ்வளவு அழுத்தம் கொடுத்தோம், கேஸ் போடுவேன்னு சொல்லியும் இருந்தால் பரவாயில்லப்பா, தைரியமாக வெளியே வந்துட்டாருன்ற ஒரு வார்த்தை வந்துடும் இல்லையா? சரி இல்லையா? அப்போ எங்களுடைய கொள்கை எதிரி, அரசியல் எதிரி இரண்டுக்கும் எதிராக எங்களுடைய உணர்ச்சி நண்பன் அதிமுகவோடு எங்களுக்கு கூட்டணி சேர்றதுல எந்த தயக்கமும் இல்லைன்னு தாவேகாவும், அது ஒரு கிரவுண்ட் லெவலில் ரொம்ப ஜெல்லாகக்கூடிய ஒரு கூட்டணியாகவே நமக்கு பார்வைக்கே தெரியுது. அதிமுகவினுடைய கட்டுக்கோப்பு இன்றைக்கி எடப்பாடி கிட்ட அதே கட்டுக்கோப்பு இருக்கா? கண்டிப்பாக 6 மாதத்துக்கு முன்னாடியே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி வச்சு ஒரு அழுத்தத்தினால வச்சுருக்கேன்னு சொல்கிறாரு. இப்போ அடுத்து அவருடைய நகர்வுகள் எப்படி இருக்கும்? இல்லை, எனக்கு வரக்கூடிய தகவல்கள் அடிப்படையில் என்னென்னா, பாஜக கூட்டணியை விட்டு அதிமுக வெளியேறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அமித்ஷாவுடைய 2 நாள் பயணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நேற்றைய பயணத்தில் போய் எடப்பாடி அமித்ஷாவை சந்தித்தவர்களுமே எதுவும் உறுதியான தகவல் சொல்லலை. இன்னைக்கு அதனால்தான் ஆளுநரை போய் சந்திக்கிறாரு. ஆமாம், இது விவரமான விஷயம். நீங்களே இப்படி சொல்றது ஆச்சரியமா இருக்கு. இல்லை, ஆளுநரை சந்தித்து நீங்கள் என்ன பேசுவீங்க? திமுக அரசே திரும்ப ஆட்சிக்கு வரக்கூடாதுன்ற ஒரு மிகப்பெரிய ஐடியாலஜியோட ஒருத்தர் டெல்லியிலிருந்து தமிழ்நாடு இறங்கும்போது அந்த ஐடியாவை பகிர்ந்துக்கிறதுக்கு நீங்கள் போகணுமா இல்லையா? ஏன் போகலை? அப்போது அங்கேயே முரண் ஆரம்பிச்சிருச்சு. பாஜக அதிமுக இடையேயான முரண் ரொம்ப தீவிரமாக ஆரம்பிச்சிருச்சு. அநேகமாக கூட்டணியை விட்டு அதிமுக வெளியேறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கூட்டணி வச்சுப்பாரு, திடீர்னு வெளியே வந்துடுவார் அப்படின்றத நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படி தானே? இல்லை, வச்சு பார்த்து நீங்கள் ஜெல்லே ஆகலை. எவ்வளோ நாள் ஆச்சு? அதாவது வம்படியாக கூட்டு போய் போன தடவை வந்தபோது ஹோட்டலில் வச்சு அறிவித்ததுக்கப்புறம் இயல்பான ஒரு கூட்டணியாக 2 தலைவர்கள் சேர்றது இல்லை கூட்டணி. ஒரு அரசியல் கட்சிகள் கீழே உள்ள தொண்டர்கள் முதற்கொண்டு அது ஜெல்லாகணும். இன்றைக்கி ஒரு இஷ்யூன்ன உடனே நல்லதோ தப்போ திமுகவினுடைய ஒரு இஷ்யூவுக்கு உடனடியாக அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் பதில் கொடுக்குது, காங்கிரஸ் பதில் கொடுக்குது. இதுதான் ஒரு கொள்கை ரீதியாக ஒரு விஷயமாக ஓரணியில் திரண்டு நிற்கிறது. ஆனால் அப்படி பாஜகவும் அதிமுகவும் எங்கேயுமே ஜெல்லே ஆகலையே. அப்படி ஜெல்லாகாத ஒரு விஷயம் நமக்கு எந்த பலனையுமே தராதுன்னு 2 தரப்புமே உணர்ந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். இல்லை, இந்த முதல் எலெக்ஷன்லேயே ஒரு சிஎம் கேண்டிடேட் தான் நான் வருவேன், நான் ஒரு துணை முதல்வரோ அல்லது ஒரு எதிர்கட்சி, அதெல்லாம் நான் வரமாட்டேன், வந்தால் சிஎம் நேரடியாக முதல்வராக தான் விஜய் வருவார் அப்படின்னு அவங்க எடுக்கிற ஸ்டாண்டு எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுன்னு நீங்கள் நினைக்கிறேன்? நான் எடுத்தோடனே நான் துணை முதல்வர் ஆவேன்னா அவங்கள அமைச்சராக்கிடுவாங்கல்ல இல்லையா? இப்போ எடுத்தோடனே நீங்கள் சிஎம்னு சொன்னால் தான் துணை முதலமைச்சராக ஆக முடியும். ஓகே, அந்த ஒரு இப்போ அவங்களுக்குமே தெரியும், ஒரு முதலமைச்சர் ஆகிறதுன்றது இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. இன்றைக்கி விஜய் முதல்வர் ஆகிட முடியுமான்றது இந்த தேர்தலுக்கு பிறகு தான் இருக்குது அரசியல். ஓகே, இல்லையா? அது என்னவானாலும் நடக்கலாம். ஒரு அதிகார பகிர்வுன்ற ஒரு விஷயம் இந்த தேர்தலுடைய மிகப்பெரிய டேக்லைனாக நான் பார்க்குறேன். அது எல்லா அரசியல் கட்சிக்குள்ளேயுமே அந்த கோரிக்கை மிகப்பெரிய வலுவான ஒரு விஷயமாக இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இது என்ன நடக்கும்ன்றதை நம்ம தேர்தல் பிறகு பார்க்கலாம். அதிமுகவினுடைய பி டீம் தான் தாவேகா. எல்லாரும் பாரதிய ஜனதா கூடிய பி டீம்ன்றாங்க, இல்லை திமுகவினுடைய பி டீம் அப்படின்றாங்க. நீங்கள் புதுசாக இல்லை சொல்லுங்கள். ஆமாம், நான் இப்போ அதிமுகவுடைய பி டீம் திமுகவும் தான். என்ன அதிமுகவில் இருக்குது எல்லாருமே தானே இப்போ திமுகவில் இருக்காங்க. அப்படி சொல்கிறீங்க? அந்த இதில் இப்போ கொள்கை ரீதியாக இப்போ உணர்ச்சியின் அடிப்படையில் எடுத்தோம்னா அதிமுகவினுடைய பி டீம் தாவேகா தான். தாவேகா 2மே கிரவுண்ட் லெவலில் அவங்க 2 பேரும் ஒன்றிணைகிறதுக்கு எந்த தடங்களுமே இருக்க போகிறதில்ல. நாங்கள் எம்ஜிஆரை கொண்டாடினா நீங்கள் விஜயை கொண்டாடினீங்க, நாங்கள் எம்ஜிஆரை நம்பினோம் நீங்கள் விஜயை நம்புறீங்க. எம்ஜிஆர் எல்லாமே செய்வார் நாங்கள் நினச்சோம், நீங்கள் விஜய் எல்லாமே செல்வீங்கன்னு நினச்சிங்க. அதுக்கு உதாரணம் செங்கோட்டையன் இல்லையா? அவருக்கு ஈஸியாக விஜயை ஏற்றுக்க முடிஞ்சிச்சு இல்லையா? இப்போ திமுகலேருந்து தாவேகாவுக்கு போகிற ஒருத்தரால் விஜயை ஏற்றுக்க முடியுமா? அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி இவங்க 2 பேரும் இணையறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா முதல்வர் வேட்பாளர் யாராக இருப்பாங்க? விஜய் நான் முதல்வர் வேட்பாளராக இருந்தால் மட்டும்தான் நான் களத்திலே இருப்பேன் அப்படின்றாரு. இங்கே எடப்பாடி அந்த சமரசம்லாம் போக போக சரியாகிடும் அவங்களுக்குள்ள. ஏன்னா நீங்கள் ஒரு முதலமைச்சர் ஆகிறதுக்குண்டான ஒரு அரசியல் வேறு, அரசாங்கம் வேறு.
ஒரு அரசாங்கத்தை ரன் பண்ணுறதுக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து விஜய்க்கு கிடையாது. அப்போ நீங்கள் ஒரு பயிற்சி பெற வேண்டிய தேவை இருக்குது உங்களுக்கு. சினிமாவில் வேணால் எடுத்தோடனே ஹீரோ ஆகலாம், அரசியலில் அப்படி எடுத்தோடனே சிஎம் ஆயிட முடியாது. அப்போ உங்களுக்கு ஒரு அரசியல் பயிற்சி தேவைப்படுது, ஒரு அரசாங்க பயிற்சி தேவைப்படுது. அந்த பயிற்சிக்கான காலகட்டமாக துணை முதல்வராக இருந்து செஞ்சுக்கலாம். அந்த சமரசம்லாம் அவங்க பின்னாடி பண்ணிக்குவாங்கன்னு வைங்களேன், அது எப்படியானாலும் நடக்கலாம். அது அந்த இலக்கோடு தான் அதை நாங்கள் பின்னாடி தீர்மானிச்சுக்கிறோன்னு கூட சொல்லலாம். இப்போ பலனா யாருக்கு கிடைக்கும்னு கேட்டால் அதிமுகவுக்கு தான் அந்த பலன் கிடைக்கும்.